ஒரு அழகான டீ விற்கும் விதவை பெண்ணை ஒரு கோடீஸ்வர இளைஞன் ஒரு இரவிற்காக 5 கோடி ரூபாய் கொடுத்து தன் அறைக்கு அழைத்து செல்கிறான். அதன் பிறகு அந்த விதவை பெண்ணுடன் அவன் செய்த காரியம் ஒட்டுமொத்த மனித நேயத்தையும் அளவைத்தது. அந்த இருண்ட மலை இரவில் முழு நகரமும் அமைதியில் மூழ்கியிருந்தது. வானத்தில் அடர்ந்த மேகங்கள் இடித்தன. பலத்த மழையின் துளிகள் நிலத்தை ஏதோ பழைய கணக்கை தீர்ப்பது போல அடித்து கொண்டிருந்தன. அந்த நிசப்தத்திற்கு நடுவே ஒரு சிறிய டீ கடையில் இருந்து மங்கலான மஞ்சள் ஒளி மின்னுவது தெரிந்தது. அது பார்வதியின் கடை. பார்வதி ஒரு விதவை, ஆனால் சூழ்நிலைக்கு அடிபணிந்தவள் அல்ல. அவற்றை எதிர்த்து நின்று போராடுபவள். அவளுக்கு சுமார் 30 வயது இருக்கும். முகத்தில் சோர்வு இருந்தது, ஆனால் கண்களில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. வலியை தன் துணையாக மாற்றிக்கொண்டவள் போல அவள் இருந்தாள். அவள் அடுப்பில் டீ போட்டு கொண்டிருந்தாள். கொதிக்கும் டீயின் வாசனை மழையில் நனைந்த மண்ணின் வாசனையுடன் கலந்து ஒரு தனி உணர்வை தந்தது. அப்போது திடீரென்று ஒரு கருப்பு நிற பளபளப்பான விலை உயர்ந்த கார் அவள் கடைக்கு முன்னால் வந்து நின்றது. காரின் கண்ணாடியில் விழும் மலைத்துளிகள் சொல்லப்படாத ஏதோ ஒரு கதையை எழுதுவது போல இருந்தன. சில நிமிடங்களுக்கு பிறகு காரின் கதவு திறந்தது. அதிலிருந்து ஒரு உயரமான கோட் சூட் அணிந்த அழகான மனிதன் வெளியே வந்தான். தெளிவான முகம், கண்களில் ஆழம். ஆனால் அந்த ஆழத்திற்கு பின்னால் ஒரு வெறுமையும் ஏதோ ஒரு குறையும் மறைந்திருந்தது. அவன் இந்த நகரத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரரான தீபக். ஆனால் அந்த நேரத்தில் அவன் கோடீஸ்வரனை விட உடைந்த நிலையில் இருக்கும் ஒரு மனிதனை போலவே தெரிந்தான். அவன் சுற்றிலும் பார்த்தான். பிறகு அவன் பார்வை பார்வதியின் மீது நிலைத்தது. ஒரு கணம் காலம் நின்றதை போல இருந்தது. பார்வதியும் அவனை பார்த்தாள். ஆனால் அவளை பொறுத்தவரை அவன் ஒரு வாடிக்கையாளர் மட்டுமே. அதற்கு மேல் எதுவும் இல்லை. டீ கிடைக்குமா? தீபக் மெதுவான குரலில் கேட்டான். பார்வதி அவனை நிமிர்ந்து கூட பார்க்காமல் டீ போடத் தொடங்கினாள். சிறிது நேரம் இருவருக்கும் இடையே மலையின் சத்தம் மட்டுமே எதிரொலித்தது. பிறகு திடீரென்று தீபக் கேட்டான், நீ இங்கே தனியாகவா இருக்கிறாய்? பார்வதி லேசாக அவனை பார்த்து குளிர்ந்த குரலில் சொன்னாள், ஆமாம், கேள்விகளை குறைத்துக் கொள்ளுங்கள். டீயை குடித்துவிட்டு கிளம்புங்கள். தீபக்கின் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அநேகமாக நீண்ட காலத்திற்கு பிறகு யாரோ ஒருவர் அவனிடம் பயமோ பேராசையோ இன்றி பேசினார்கள். டீ தயாரானது. பார்வதி அந்த கப்பை அவன் முன்னால் வைத்தாள். தீபக் ஒரு மடக்கு குடித்தவுடன் அவன் கண்களில் ஒரு விசித்திரமான ஈரப்பதம் இறங்கியது. உன் டீ மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது என்று அவன் மெதுவாக சொன்னான். இந்த முறை பார்வதி அவன் கண்களை பார்த்தாள். அப்போதுதான் முதல் முறையாக இந்த மனிதன் பணக்காரன் மட்டுமல்ல, உள்ளுக்குள் உடைந்தவன் என்பதையும் உணர்ந்தாள். ஆனால் அடுத்த கணமே தீபக் ஒரு விஷயத்தை சொன்னான். அது எல்லாவற்றையும் மாற்றியது. ஒரு இரவிற்காக நான் உனக்கு 5 கோடி ரூபாய் தருகிறேன் என்று சொன்னால் என்னுடன் வருவாயா? இந்த வார்த்தைகள் காற்றை கிழித்து கொண்டு வந்து அந்த சூழலையே உறைய வைத்தன. பார்வதியின் கையில் இருந்து கப் நழுவும் நிலைக்கு சென்றது. அவளுடைய கண்களில் கோபம், அவமானம் மற்றும் வலி ஒன்றாக நிறைந்தன. அவள் வேகமாக முன்னே வந்து தீபக்கின் சட்டை காலரை பிடித்தாள். உங்களை போன்றவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எல்லா பெண்களும் விலை போகிறவர்கள் என்றார். அவள் குரல் நடுங்கியது. ஆனால் அது பயத்தால் அல்ல, கோபத்தின் கனலால். தீபக் அமைதியாக இருந்தான். அவன் தன்னை விடுவித்துக் கொள்ள முயலவில்லை. அமைதியான குரலில் சொன்னான், நான் உன்னை விலை பேசவில்லை, என் தனிமையின் விலையை நான் சொன்னேன். இதை கேட்டதும் பார்வதி இன்னும் ஆத்திரமடைந்தாள். தனிமைக்கு விலை கிடையாது. அப்படியே இருந்தாலும் அதை பணத்தால் கொடுக்க முடியாது. மழை இப்போது இன்னும் தீவிரமடைந்திருந்தது. வானமே இந்த மோதலுக்கு சாட்சியாக மாறியது போல இருந்தது. சில நொடிகள் இருவரும் மௌனமாக நின்றனர். பிறகு பார்வதி அவன் காலரை விடுவித்து கடுமையான குரலில் சொன்னாள், டீயிற்கான பணத்தை கொடுத்துவிட்டு இங்கிருந்து கிளம்புங்கள். தீபக் தன் பையில் இருந்து பணத்தை எடுத்தான். கப்பிற்கு அருகில் வைத்துவிட்டு செல்ல தொடங்கினான். ஆனால் போகும்போது மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்வதியை பார்த்தான். இந்த முறை அவன் கண்களில் பொதுவாக பணக்காரர்களிடம் இருக்கும் அந்த தலைக்கணம் இல்லை. மாறாக ஒரு விசித்திரமான மரியாதை இருந்தது. அவன் காரில் அமர்ந்தான். ஆனால் இன்ஜினை ஸ்டார்ட் செய்வதற்கு முன் ஜன்னல் வழியாக மீண்டும் ஒரு முறை பார்வதியை பார்த்தான்.
பார்வதி எதுவும் நடக்காதது போல மீண்டும் டீ போடும் வேலையில் மூழ்கினாள். ஆனால் அவளுடைய கைகள் இன்னும் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தன. மறுபுறம் தீபக்கின் இதயத்தில் முதல் முறையாக ஒருவரின் மீது உண்மையான மரியாதை பிறந்தது. அந்த மழை இரவு உடைந்த இரு மனிதர்களை ஒருவரை ஒருவர் நோக்கி தள்ளியிருந்தது. ஆனால் இது ஒரு தொடக்கம்தான். உண்மையான கதை இன்னும் பாக்கி இருந்தது. அடுத்த நாள் காலை சூரியனின் மெல்லிய கதிர்கள் மேகங்களுக்கு பின்னால் இருந்து எட்டி பார்த்து கொண்டிருந்தன. அப்போதும் பார்வதியின் மனதில் அந்த இரவின் பேச்சு ஒரு புயலாக சுழன்று கொண்டிருந்தது. அவள் தன்னை வேலையில் மூழ்கடித்து கொண்டாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் டீ கொதிக்கும் போது அவளுக்கு அதே குரல் கேட்டது. ஒரு இரவிற்கு 5 கோடி. அவள் இதயம் கோபத்தால் நிறைந்தது. பிறகு திடீரென்று அவளுக்கு தீபக்கின் அந்த கண்கள் நினைவுக்கு வந்தன. அதில் வலி தெளிவாக தெரிந்தது. மறுபுறம் தீபக் தன் ஆடம்பரமான பங்களாவில் அமர்ந்திருந்தான். ஆனால் அந்த அரண்மனை போன்ற வீட்டிலும் அவனுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. அவன் இரவு முழுவதும் தூங்கவில்லை. மீண்டும் மீண்டும் அவன் முன்னே பார்வதியின் முகம் வந்து கொண்டிருந்தது. அவளுடைய கோபம், அவளுடைய சுயமரியாதை மற்றும் அவளுடைய அந்த வார்த்தை, தனிமைக்கு விலை கிடையாது. முதல் முறையாக ஒருத்தி அவனுடைய பணத்தை விட அவனை சிறியவனாக உணர வைத்திருந்தாள். விசித்திரம் என்னவென்றால் அவனுக்கு அது வருத்தத்தை அளிக்கவில்லை. மாறாக அவனுக்குள் ஏதோ ஒன்று மாறியிருந்தது. விடிந்ததும் அவன் டிரைவருக்கு விடுமுறை அளித்துவிட்டு அவனே காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அவன் எங்கே போகிறான் என்று அவனுக்கே தெரியவில்லை. ஆனால் அவன் இதயம் அவனை அதே சிறிய டீ கடைக்கே இழுத்து சென்றது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவனது கார் மீண்டும் அதே இடத்தில் வந்து நின்றது. பார்வதி அந்த நேரத்தில் டீ போட்டு கொண்டிருந்தாள். காரை பார்த்ததும் அவள் முகம் கடுகடுவென மாறியது. தீபக் மெதுவாக இறங்கி எதுவும் பேசாமல் பெஞ்சில் அமர்ந்தான். பார்வதி அவனை பார்த்து குளிர்ந்த குரலில் சொன்னாள், இன்றும் வந்திருக்கிறீர்களா? என்னை விலை பேச. தீபக் தலையசைத்து சொன்னான், இல்லை, இன்று நான் டீ குடிக்க மட்டுமே வந்திருக்கிறேன். ஒருவேளை மன்னிப்பு கேட்கவும் கூட. பார்வதி எதுவும் சொல்லவில்லை. டீ போட்டு அவன் முன்னால் வைத்தாள். இருவருக்கும் இடையே சில நொடிகள் மௌனம் நிலவியது. தீபக் மெதுவாக சொன்னான், நான் தவறு செய்து விட்டேன். ஆனால் நீ நினைப்பது போன்ற மனிதன் நான் அல்ல. பார்வதி உடனே பதிலளித்தாள், நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர் என்பது எனக்கு முக்கியமல்ல. ஆனால் நீங்கள் என்னை மிகவும் தாழ்வாக நினைத்து விட்டீர்கள் என்பது மட்டும் எனக்கு தெரியும். தீபக் பெருமூச்சு விட்டு சொன்னான், நான் சிறு வயதிலிருந்தே தனிமையில் இருக்கிறேன். என்னிடம் எல்லாம் இருந்தது. ஆனால் எனக்கென்று யாரும் இல்லை. மக்கள் என்னிடம் அறிகிறார்கள். ஆனால் என் பணத்திற்காகத்தான், எனக்காக அல்ல. நேற்று இரவு நான் எப்போதும் செய்வதையே யோசித்தேன். எல்லாவற்றையும் பணத்தால் அளவிடுவது. ஆனால் என்னை தடுத்த முதல் நபர் நீதான். பார்வதி முதல் முறையாக சற்று அமைதியானாள். ஆனால் அவள் முகத்தில் அந்த உறுதியை தொடர்ந்து வைத்திருந்தாள். அவள் உலகில் எல்லாவற்றையும் பணத்தால் வாங்க முடியாது ஐயா. சில விஷயங்களை சம்பாதிக்க வேண்டும். சில விஷயங்கள் அதிர்ஷ்டத்தால் கிடைக்கும் என்று அவள் சொன்னாள். தீபக் அவள் ஒவ்வொரு வார்த்தையையும் தனக்குள் உள்வாங்குவது போல கவனமாக கேட்டான். அவன் மெதுவாக கேட்டான், என்னை சரியானவன் என்று நிரூபிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? பார்வதி லேசான கேலியுடன் சொன்னாள், வாய்ப்பு என்பது கடையில் கிடைக்கும் பொருள் அல்ல. அதை பெறுவதற்கு நம்பிக்கையை வெல்ல வேண்டும். தீபக் தலைகுனிந்து, சரி, நான் முயற்சி செய்கிறேன் என்றான். அன்று தீபக் டீ குடித்துவிட்டு சென்றான். ஆனால் இந்த முறை அவன் நடையில் தலைக்கணம் இல்லை. மாறாக ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. அடுத்த நாள் அவன் மீண்டும் வந்தான். பிறகு அதற்கு அடுத்த நாளும். மெல்ல மெல்ல இது அவனது வழக்கமாகி போனது. அவன் வருவான், டீ குடிப்பான், பார்வதியிடம் சிறிது பேசிவிட்டு அமைதியாக சென்று விடுவான். அவன் மீண்டும் ஒருபோதும் அந்த பழைய பேச்சை எடுக்கவில்லை. பார்வதியும் இப்போது அவனை ஒரு வெறும் பணக்காரனாக பார்க்காமல் ஒரு மனிதனாக பார்க்க தொடங்கினாள். அவன் கண்களில் இப்போது வலியுடன் சேர்த்து உண்மையையும் அவள் காணத் தொடங்கினாள். ஒரு நாள் வெயில் அதிகமாக இருந்தபோது, வாடிக்கையாளர்கள் குறைவாக இருந்த நேரத்தில் தீபக் மெதுவாக கேட்டான், நீ ஏன் மீண்டும் திருமணம் செய்து கொள்ளவில்லை? பார்வதி சில நொடிகள் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு சொன்னாள், ஏனென்றால் நான் யாரையும் சார்ந்து வாழ விரும்பவில்லை. மீண்டும் ஒரு முறை உடையவும் நான் விரும்பவில்லை. தீபக் அவளை பார்த்து சொன்னான், யாராவது உன்னை உடைக்காமல் உன்னை தாங்கி பிடிக்க வந்தால்? பார்வதி உடனே பார்வையை திருப்பி கொண்டு சொன்னாள், இப்படிப்பட்ட மனிதர்கள்
கதைகளில் தான் இருப்பார்கள், நிஜத்தில் இல்லை. தீபக் லேசாக புன்னகைத்து சொன்னான், ஒருவேளை நான் அந்த கதையாகவே மாற விரும்புகிறேன். பார்வதி அவனை பார்த்தாள். இந்த முறை அவள் கண்களில் கோபம் இல்லை, ஒரு மெல்லிய குழப்பம் மட்டுமே இருந்தது. மெல்ல மெல்ல இருவருக்கும் இடையிலான இடைவெளி குறைய தொடங்கியது. பேச்சில் ஒரு நெருக்கம் வந்தது. அறியாமலேயே இருவரும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாகி கொண்டிருந்தனர். ஆனால் விதி அவ்வளவு எளிதானதாக இல்லை. ஏனென்றால் இந்த உறவு உருவாகி கொண்டிருந்த அதே வேளையில் எங்கோ தூரத்தில் ஒரு புயலும் உருவாகி கொண்டிருந்தது. அது இவர்களின் வாழ்க்கையை மீண்டும் உழுக்கப் போகிறது. நாட்கள் கடந்தன. தீபக் தினமும் பார்வதியின் டீ கடைக்கு வருவது அவன் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகி போனது. இப்போது அவன் வெறும் வாடிக்கையாளர் மட்டுமல்ல, அவனது வருகையால் அந்த சிறிய கடையில் ஒரு விசித்திரமான அமைதி நிறைந்தது. பார்வதியும் இப்போது அவனை பார்த்து முன்பை போல கடுமையாக இருப்பதில்லை. அவள் முகத்தில் ஒரு மெல்லிய கனிவு வந்தது. அதை அவளாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை. இருவருக்கும் இடையிலான உரையாடல் இப்போது இயல்பான நிலையை தாண்டி வளர்ந்திருந்தது. அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்றைய நாளை பற்றி விசாரிப்பார்கள், சிரிப்பார்கள். சில நேரங்களில் சிறிய விஷயங்களுக்காக விவாதம் கூட செய்வார்கள். தீபக் முதல் முறையாக தன் உலகத்தை விட்டு வெளியே வந்து ஒரு உண்மையான உறவை உணர்ந்து கொண்டிருந்தான். பார்வதியும் முதல் முறையாக ஒருவரை மீண்டும் நம்ப தொடங்கியிருந்தாள். ஆனால் ஒவ்வொரு கதையிலும் ஒரு திருப்பம் வரும். இங்கும் அந்த திருப்பம் மெல்ல மெல்ல நெருங்கி கொண்டிருந்தது. ஒரு மாலை நேரத்தில் வானிலை மீண்டும் மாறி லேசான காற்று வீசிக்கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று 2 விலை உயர்ந்த கார்கள் அந்த டீ கடைக்கு முன்னால் வந்து நின்றன. அதிலிருந்து இறங்கிய மனிதர்களின் உடைகளும் தோரணையும் அவர்கள் பெரிய இடத்தை சேர்ந்தவர்கள் என்பதை தெளிவாக காட்டின. அவர்களில் ஒருவன் நேராக தீபக்கிடம் வந்து கோபமாக சொன்னான், நீ இங்கேதான் உட்கார்ந்திருக்கிறாயா? முழு நகரமும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. நீயோ ஒரு டீ விற்கும் பெண்ணுடன் நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிறாய். இதையெல்லாம் பார்த்து பார்வதி மௌனமாக நின்றாள். ஆனால் அவள் இதயத்தில் பயத்தின் ஒரு அலை ஓடியது. தீபக் அமைதியாக இருக்க முயன்று சொன்னான், இது என் வாழ்க்கை, நான் எங்கே வேண்டுமானாலும் போவேன். அப்போது அந்த மனிதன் பார்வதியை முறைத்து பார்த்து சொன்னான், உங்களை போன்றவர்களால் தான் பெரிய இடத்து மனிதர்கள் சீரழிகிறார்கள். பணத்தை பார்த்தவுடன் ஒட்டி கொள்கிறீர்கள். இதை கேட்டதும் பார்வதியின் முகம் கடுகடுவென மாறியது. ஆனால் அதற்குள்ளாகவே தீபக் கோபத்துடன் எழுந்து அந்த மனிதனின் கையை பிடித்து சொன்னான், போதும் நிறுத்து. இன்னும் ஒரு வார்த்தை பேசினால் அது நன்றாக இருக்காது. சூழல் திடீரென கனமானது. அந்த மனிதன் சிரித்து கொண்டே சொன்னான், நீ அருணாச்சலம் குடும்பத்தின் வாரிசு என்பதை மறந்து விடாதே. உனக்கு ஏற்கனவே திருமணம் நிச்சயமாகிவிட்டது. அடுத்த மாதம் உனக்கு நிச்சயதார்த்தம். இதை கேட்டதும் காலம் அப்படியே நின்றதை போல இருந்தது. பார்வதியின் கையில் இருந்து கப் கீழே விழுந்தது. அவள் கண்களில் ஒரு பேரதிர்ச்சி தெரிந்தது. தீபக் உடனே சொன்னான், அந்த நிச்சயதார்த்தத்தை நான் செய்து கொள்ளப் போவதில்லை. எனக்கு அந்த உறவில் விருப்பமில்லை. அந்த மனிதன் கேலியாக சொன்னான், உனக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ, அது உன் பெயருக்கும் எங்கள் கௌரவத்திற்கும் சம்பந்தப்பட்டது. இந்த ஒரு பெண்ணிற்காக நீ எல்லாவற்றையும் விட்டுவிடப் போகிறாயா? இந்த வார்த்தைகள் பார்வதியின் இதயத்தில் அம்புகளைப் போல தைத்தன. அவள் மெதுவாக தீபக்கை பார்த்தாள். அவள் கண்களில் கேள்விகள், வலி மற்றும் பயம் இருந்தன. தீபக் ஏதோ சொல்ல விரும்பினான். ஆனால் வார்த்தைகள் அவன் தொண்டையிலேயே சிக்கி கொண்டன. அந்த மனிதன் போகும்போது சொன்னான், ஒரு வாரத்திற்குள் வீட்டிற்கு வந்துவிடு. இல்லையென்றால் நாங்களே வந்து உன்னை அழைத்து செல்வோம். அப்போது இந்த நாடகம் முடிவுக்கு வரும். கார்கள் அங்கிருந்து சென்றன. ஆனால் அவை தங்களுக்கு பின்னால் ஒரு புயலை விட்டு சென்றன. சிறிது நேரம் அங்கு நிசப்தம் நிலவியது. பிறகு பார்வதி மெதுவாக சொன்னாள், நீங்கள் இங்கிருந்து கிளம்புங்கள். தீபக் அவளை பார்த்து சொன்னான், பார்வதி, நான் சொல்வதை கேள். இது நீ நினைப்பது போல இல்லை. பார்வதி கோபத்துடனும் உடைந்த மனதுடனும் சொன்னால், எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம். நீங்களும் மற்றவர்களைப் போலத்தான். வித்தியாசம் என்னவென்றால் சிறிது நேரம் கழித்து உங்கள் உண்மையான முகத்தை காட்டியிருக்கிறீர்கள். தீபக் சொன்னான், நான் உன்னை ஏமாற்றவில்லை. நான் உண்மையில் உன்னை... அவன் பேசி முடிப்பதற்குள் பார்வதி அவனை தடுத்து சொன்னாள், போதும் நிறுத்துங்கள். ஒரு பணக்காரனின் விளையாட்டில் பங்கெடுக்க எனக்கு அவ்வளவு நேரம் இல்லை. தயவு செய்து இனிமேல் இங்கே வராதீர்கள். இதை சொல்லும்போது அவள் குரல் உடைந்தது. ஆனால் அவள் தன்னை சமாளித்துக் கொண்டாள். தீபக் அவள் கண்களை பார்த்தான். அங்கே இப்போது நம்பிக்கை இல்லை.
வலி மட்டுமே இருந்தது. அவன் சில நொடிகள் அங்கேயே நின்றான். பிறகு எதுவும் பேசாமல் மெதுவாக அங்கிருந்து சென்று விட்டான். அந்த நாளுக்கு பிறகு கடை அப்படியே இருந்தது. டீயும் அப்படியே இருந்தது. ஆனால் பார்வதியின் கண்களில் இருந்த அமைதி எங்கோ தொலைந்து போனது. தீபக்கின் உலகம் மீண்டும் ஒரு முறை வெறுமையானது. இருவரும் ஒருவரிடமிருந்து ஒருவர் விலகிவிட்டனர். ஆனால் இதயத்தால் அல்ல. ஏனென்றால் அவர்களுக்குள் உருவான உறவை உடைப்பது அவ்வளவு எளிதல்ல. இங்கிருந்துதான் உண்மையான பரீட்சை தொடங்கப் போகிறது. அங்கே காதல், சமூகம், குடும்பம் மற்றும் சூழ்நிலைகளுடன் போராட வேண்டியிருந்தது. அந்த நாளுக்கு பிறகு இருவரின் உலகமும் மாறி போனது. பார்வதி தன் இதயத்தை கல்லாக்கி கொண்டாள். நடந்தது எல்லாம் ஒரு தவறு, முடிந்து போன ஒரு கனவு என்று தனக்கு தானே சமாதானம் சொல்லிக் கொண்டாள். அவள் மீண்டும் தன் பழைய வாழ்க்கையில் மூழ்கினாள். காலை முதல் மாலை வரை டீ போடுவது, வாடிக்கையாளர்களின் பேச்சை கேட்பது, இரவில் களைப்பில் உறங்கி போவது. ஆனால் இப்போது அவளுடைய புன்னகை எங்கோ தொலைந்து விட்டது. மறுபுறம் தீபக் தன் அரண்மனை போன்ற வீட்டிற்கு திரும்பினான். ஆனால் அங்கிருந்த ஒவ்வொரு பொருளும் அவனை துரத்துவது போல இருந்தது. குடும்பத்தினர் அவனுக்கு தொடர்ந்து அறிவுரை கூறி கொண்டிருந்தனர். நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அழுத்தம் கொடுத்தனர். ஆனால் தீபக்கின் மனம் வேறு எங்கோ சிக்கியிருந்தது. ஒவ்வொரு முறை கண்களை மூடும் போதும் அவனுக்கு பார்வதியின் முகம் தெரிந்தது. அவளுடைய பேச்சு, அவளுடைய சுயமரியாதை மற்றும் அவனாகவே கொடுத்த அந்த வலி. பலமுறை அவன் போனை எடுத்தான். பலமுறை கார் சாவியையும் கையில் எடுத்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் இனி இங்கே வராதீர்கள் என்ற பார்வதியின் வார்த்தைகள் அவன் கால்களை தடுத்தன. இந்த இழுபறியிலேயே பல நாட்கள் கழிந்தன. பிறகு ஒரு நாள் திடீரென்று வானிலை மாறியது. பலத்த மழை பெய்ய தொடங்கியது. விதி மீண்டும் இருவரையும் நேருக்கு நேர் கொண்டு வந்து நிறுத்தியது போல இருந்தது. தீபக்கால் தன்னை தடுக்க முடியவில்லை. மலையை கிழித்து கொண்டு நேராக அதே டீ கடைக்கு சென்றான். பார்வதி அவனை பார்த்தாள். அவனை பார்த்ததும் அவள் முகம் மீண்டும் கடுகடுவென மாறியது. ஆனால் இந்த முறை அவளுக்குள் இருந்த புயலும் வெளிப்படையாக தெரிந்தது. தீபக் மலையில் முற்றிலும் நனைந்திருந்தான். அவனுடைய உடைகள் நனைந்து சொட்டி கொண்டிருந்தன. ஆனால் அவன் கண்களில் ஒரு பிடிவாதம் இருந்தது. அவன் மெதுவாக முன்னே வந்து சொன்னான், இன்று நீ என்னை தடுத்து நிறுத்தினால் ஒருவேளை நான் நிரந்தரமாக சென்று விடுவேன். ஆனால் அதற்கு முன் நான் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டும். பார்வதி எதுவும் பேசாமல் அவனை பார்த்தாள். அவளும் கேட்க விரும்பினாள். ஆனால் தன்னை தானே தடுத்து கொண்டிருந்தாள். தீபக் பெருமூச்சு விட்டு சொன்னான், நான் அந்த நிச்சயதார்த்தத்தை செய்ய மாட்டேன். அதற்காக என் குடும்பத்துடன் போராட வேண்டியிருந்தாலும், என் பெயரை இழக்க வேண்டியிருந்தாலும், அல்லது எல்லாவற்றையும் இழக்க வேண்டியிருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் என்னால் ஒரு பொய்யான உறவில் வாழ முடியாது. ஏனென்றால் என் இதயம் ஏற்கனவே வேறொருடையதாகிவிட்டது. இதை கேட்டதும் பார்வதியின் கண்கள் கலங்கின. ஆனால் அவள் உடனே தன் கண்ணீரை மறைத்து கொண்டு சொன்னாள், பெரிய இடத்து மனிதர்களுக்கு இதையெல்லாம் சொல்வது எளிது. இன்று சொல்வீர்கள், நாளை மாறிவிடுவீர்கள். மீண்டும் ஒரு முறை உடைய எனக்கு துணிச்சல் இல்லை. தீபக் இன்னும் ஒரு அடி முன்னே எடுத்து வைத்து சொன்னான், நான் மாறிப்போக வரவில்லை. நீ அனுபவித்த ஒவ்வொரு வழியிலும் உன்னுடன் துணையாக நிற்க வந்திருக்கிறேன். உனக்கு மகிழ்ச்சியை தருவதாக நான் வாக்குறுதி அளிக்கவில்லை. ஆனால் உன் துணையை ஒருபோதும் விடமாட்டேன். மழை இன்னும் தீவிரமானது. வானமே இந்த முடிவிற்கு சாட்சியாக இருக்க விரும்புவது போல இருந்தது. பார்வதியின் இதயம் இப்போது வேகமாக துடித்தது. அவளுக்குள் இருந்த பிடிவாத சுவர்கள் உடையத் தொடங்கின. ஆனால் பயம் இன்னும் மிச்சம் இருந்தது. அவள் மெதுவாக கேட்டாள், நாளை உங்கள் குடும்பத்தினர் வந்து என்னை அவமானப்படுத்தினால் அப்போதும் நீங்கள் என்னுடன் நிற்பீர்களா? தீபக் ஒரு நொடி கூட யோசிக்காமல் பதிலளித்தான், ஆம், நான் நிற்பேன். இந்த உலகமே நமக்கு எதிராக மாறினாலும் நான் நிற்பேன். சில நொடிகள் இருவருக்கும் இடையே மழையின் சத்தம் மட்டுமே கேட்டது. பிறகு பார்வதி முதல் முறையாக தன் தலையை சற்றே சாய்த்தாள். அது அவள் இதயம் தோற்றுப்போனதை உணர்த்தியது. தீபக் மெதுவாக அவள் கையை பிடித்து கொண்டான். இந்த முறை பார்வதி தன் கையை விலக்கவில்லை. அந்த தீண்டலில் எந்த பேராசையும் இல்லை, எந்த கட்டாயமும் இல்லை. இருவரையும் இணைக்கும் ஒரு உண்மை மட்டுமே இருந்தது. அந்த கணமே இருவரும் வார்த்தைகள் இன்றி ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டனர். ஆனால் இந்த கதை அவ்வளவு எளிதானது அல்ல.
ஏனென்றால் அவர்கள் நடக்கத் தொடங்கிய பாதையில் இனி முட்கள் மட்டுமே நிறைந்திருந்தன. அதே இரவு எங்கோ தூரத்தில் தீபக்கின் வீட்டில் ஒரு பெரிய முடிவு எடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. இவர்களின் வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றப்போகும் முடிவு அது. வரவிருக்கும் நாட்களில் அவர்கள் பல பரீட்சைகளை கடக்க வேண்டியிருக்கும். அங்கே அவர்களது காதலே அவர்களுக்கு ஒரே ஆதாரமாக இருக்கப் போகிறது. அடுத்த நாள் காலை சூரியன் உதித்தது. ஆனால் இருவருடைய வாழ்க்கையிலும் இருட்டு இன்னும் அதிகமானது போல இருந்தது. பார்வதி இப்போது தன் முடிவில் உறுதியாக நின்றாள். ஆனால் அவளுடைய இதயத்தில் ஒரு இனம் புரியாத பயம் தொடர்ந்து தட்டி கொண்டே இருந்தது. முதல் முறையாக ஒருவருக்கு தன் இதயத்தில் இடம் கொடுத்திருந்தாள். இப்போது அவரை இழந்து விடுவோமோ என்ற பயம் அவளை உள்ளுக்குள் அரித்து கொண்டிருந்தது. மறுபுறம் தீபக் தன் முடிவை தெளிவாக தெரிவித்து விட்டான். ஆனால் அவனது வீட்டின் சூழல் இப்போது ஒரு புயலை விட குறையாமல் இருந்தது. அருணாச்சலம் மாளிகையில் அன்று காலை அனைவரும் கோபத்தில் இருந்தனர். பெரிய பிசினஸ் பார்ட்னர்கள், உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் என அனைவரும் ஒரே விஷயத்தை தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தீபக்கின் இந்த நடவடிக்கை அவனது குடும்பத்தை மட்டுமல்ல, அவர்களின் ஒட்டுமொத்த பெயரையும் கெடுத்துவிடும் என்று. தீபக்கின் அப்பா கடுமையான குரலில் சொன்னார், அந்த டீவிற்கும் பெண்ணுடனான உறவை நீ துண்டிக்கவில்லை என்றால் இந்த வீட்டிலிருந்தும் இந்த குடும்ப பெயரில் இருந்தும் நீ நிரந்தரமாக வெளியேற்றப்படுவாய். தீபக் சில நொடிகள் மௌனமாக இருந்தான். பிறகு தன் இதயத்தில் இருந்ததையே சொன்னான். எல்லாவற்றையும் இழக்க வேண்டியிருந்தாலும் நான் பார்வதியை விடமாட்டேன். இதை கேட்டதும் அந்த மாளிகையே நிசப்தமானது. பிறகு கோபக் குரல்கள் எதிரொலித்தன. அதே நேரத்தில் இன்னும் ஒரு ஆபத்தான முடிவு எடுக்கப்பட்டது. தீபக் கேட்கவில்லை என்றால் அந்த பெண்ணையே அவன் வாழ்க்கையிலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்று சிலர் முடிவு செய்தனர். அங்கே பார்வதி தன் டீ கடையில் வேலை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளுடைய கவனிப்பு அடிக்கடி சாலையின் பக்கமே சென்றது. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்ற உள்ளுணர்வு அவளுக்கு இருந்தது. மதியமானதும் திடீரென்று சில கார்கள் அங்கே வந்து நின்றன. அதிலிருந்து சில முரட்டுத்தனமான ஆட்கள் இறங்கினார்கள். அவர்கள் நல்ல எண்ணத்துடன் வரவில்லை என்பது அவர்கள் முகத்திலேயே தெரிந்தது. வந்த உடனேயே கடையின் பாத்திரங்களை உருட்டத் தொடங்கினார்கள். அடுப்பை தள்ளிவிட்டு இந்த இடத்தை உடனே காலி செய்ய வேண்டும் என்று சத்தமிட்டார்கள். பார்வதி தைரியத்தை வரவழைத்து கொண்டு, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டாள். ஆனால் அதற்கு பதிலாக அவளுக்கு மிரட்டல் மட்டுமே கிடைத்தது. அவர்களில் ஒருவன் சொன்னான், இந்த நிலம் இனி எங்களுடையது. நீ இங்கிருந்து போகவில்லை என்றால் விளைவு மிக மோசமாக இருக்கும். இதையெல்லாம் தீபக்கின் வீட்டார் செய்த வேலை என்பதை பார்வதி புரிந்து கொண்டாள். ஆனாலும் அவள் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. உடைந்த பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு அவள் நிமிர்ந்து நின்றாள். அவள் கண்களில் பயம் இருந்தது. ஆனால் அதைவிட அதிகமாக உறுதி இருந்தது. தான் எங்கும் போகப் போவதில்லை என்று அவள் தெளிவாக சொன்னாள். இதற்கு இடையில் யாரோ தீபக்கிற்கு தகவல் கொடுக்க அவன் பைத்தியம் பிடித்தது போல காரை ஓட்டிக்கொண்டு அங்கே வந்தான். இதையெல்லாம் பார்த்ததும் அவனது இரத்தம் கொதித்தது. அவன் நேராக அந்த ஆட்களுக்கு முன்னால் வந்து நின்றான். யாராவது பார்வதியை தொட்டால் விளைவு மரியாதையாக இருக்காது என்று ஆக்ரோஷமாக கத்தினான். அந்த ஆட்கள் முதலில் அவனுக்கு புரிய வைக்க முயன்றார்கள். ஆனால் தீபக் கேட்காததால் சூழல் இன்னும் சூடானது. வாக்குவாதம் கைகலப்பு வரை சென்றது. மழை பெய்ய தொடங்கியிருந்தது. அந்த மலையில் ஒரு புறம் பணமும் அதிகாரமும் நின்றிருந்தது, மறுபுறம் ஒரு உண்மையான காதல். சிறிது நேரம் மோதலுக்கு பிறகு அந்த ஆட்கள் மிரட்டல் விடுத்துவிட்டு சென்றார்கள். ஆனால் போகும்போது இது ஒரு ஆரம்பம்தான் என்று சொல்லிவிட்டு போனார்கள். இதையெல்லாம் பார்த்த பார்வதி உள்ளுக்குள் நடுங்கி போனாள். அவள் தீபக்கை பார்த்தாள். முதல் முறையாக அவள் கண்களில் பயம் வெளிப்படையாக தெரிந்தது. நடுங்கும் குரலில் அவள் சொன்னாள், என்னால் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த போராட்டம் என்னால் இயலாத ஒன்று. தீபக் அவள் தோள்களை பற்றி கொண்டு, நீ தனியாக இல்லை, எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னுடன் இருப்பேன் என்றான். ஆனால் பார்வதிக்கு தெரியும், இந்த போராட்டம் வெறும் 2 நபர்களுக்கு இடையிலானது அல்ல, ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அதிகாரமிக்க மனிதர்களுக்கும் எதிரானது என்று. அன்று இரவு பார்வதியால் தூங்க முடியவில்லை. அவள் நிறைய யோசித்தாள். இறுதியில் ஒரு முடிவை எடுத்தாள். மறுநாள் காலை தீபக் வழக்கம் போல வந்தபோது பார்வதி அவன் கண்களை பார்ப்பதை கூட தவிர்த்தாள். கடுமையான குரலில் சொன்னாள், இதையெல்லாம் இத்துடன் முடித்து கொள்ள வேண்டும். தீபக் அதிர்ச்சியடைந்தான். ஏன் இப்படி சொல்கிறாய்? நேற்று தானே ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பதாக வாக்குறுதி அளித்தோம்
என்று கேட்டான். பார்வதியின் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அவள் தன்னை சமாளித்துக் கொண்டு சொன்னாள், நீங்கள் அழிந்து போக என்னால் விட முடியாது. உங்கள் குடும்பம் உடைவதையோ அல்லது என்னை நானே இந்த தீக்குள் தள்ளி கொள்வதையோ என்னால் பார்க்க முடியாது. இந்த உறவு எவ்வளவு ஆழமாக இருந்ததோ அவ்வளவு ஆபத்தானது என்றும் இதை இத்துடன் முடிப்பதே சரியானது என்றும் அவள் கூறினாள். தீபக் அவளுக்கு புரிய வைக்க எவ்வளவோ முயன்றான். ஆனால் இந்த முறை பார்வதி தன் இதயத்தை கல்லாக்கி கொண்டாள். உண்மையிலேயே என் மீது உங்களுக்கு காதல் இருந்தால் என்னை விட்டுவிடுங்கள் என்று அவள் தெளிவாக சொல்லிவிட்டாள். இதை கேட்ட தீபக் உள்ளுக்குள் உடைந்து போனான். ஆனால் என்ன செய்வதென்று அவனுக்கு புரியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் அமைதியாக அங்கிருந்து சென்று விட்டான். நாட்கள் கடந்தன. இருவரும் ஒருவரிடமிருந்து ஒருவர் விலகி சென்றனர். ஆனால் இதயத்தால் அல்ல. தீபக் தன்னை வேலையில் மூழ்கடித்துக் கொண்டான். ஆனால் ஒவ்வொரு வெற்றியும் அவனுக்கு வெறுமையாக தோன்றியது. மறுபுறம் பார்வதி மீண்டும் தன் டீ கடையை கவனித்துக் கொள்ள தொடங்கினாள். ஆனால் இப்போது அவள் கண்களில் அந்த பழைய பிரகாசம் இல்லை. இதற்கிடையில் ஒரு நாள் திடீரென்று நகரில் ஒரு பெரிய செய்தி பரவியது. அருணாச்சலம் குரூப் நிறுவனத்திற்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருந்தது. இதன் பின்னணியில் உள்ளுக்குள்ளேயே ஒரு சதி நடந்திருப்பது தெரிய வந்தது. தீபக்கின் சொந்த ஆட்களே அவனுக்கு எதிராக திரும்பியிருந்தனர். ஏனென்றால் அவன் அவர்களுக்கு எதிராக சென்று தன் பாதையை தேர்ந்தெடுத்திருந்தான். இப்போது அவனது வாழ்க்கையில் காதல் மட்டுமல்ல, அவனது அனைத்தும் பந்தய பொருளாக மாறியிருந்தது. ஒரு இரவு தீபக் தனியாக அமர்ந்திருந்தான். இனி பின்வாங்கப் போவதில்லை என்று உறுதியான முடிவை எடுத்தான். எதை இழந்தாலும் பார்வதியை இழக்க அவனால் முடியாது. அதே இரவில் இந்த கதை தொடங்கிய அதே டீ கடையை நோக்கி அவன் மீண்டும் கிளம்பினான். ஆனால் இந்த முறை சூழ்நிலை முன்பு போல இருக்காது என்பது அவனுக்கு தெரியாது. ஏனெனில் இந்த முறை காதலுக்கான பரீட்சை மட்டுமல்ல, வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையிலான போராட்டம் தொடங்கப் போகிறது. இந்த முறை நடக்கப் போகும் விஷயம் இருவரது வாழ்க்கையையும் நிரந்தரமாக மாற்றப் போகிறது. அன்று இரவு தீபக் தன் காரை எடுத்துக்கொண்டு அந்த டீ கடையை நோக்கி சென்றபோது எப்படியாவது பார்வதியை சம்மதிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரே பிடிவாதம் அவன் மனதில் இருந்தது. எது நடந்தாலும் சரி. சாலைகள் வெறிச்சோடி கிடந்தன. பலத்த காற்று வீசி கொண்டிருந்தது. சூழலில் ஒரு விசித்திரமான பயம் கலந்திருந்தது. ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்பது போல இருந்தது. அங்கே பார்வதி தன் கடையை மூடிக்கொண்டிருந்தாள். இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது. ஆனால் அவள் மனம் அமைதியற்று இருந்தது. யாரோ தன்னை நோட்டமிடுவது போல் அவளுக்கு தோன்றியது. அப்போது திடீரென்று பின்னால் இருந்து சில ஆட்கள் அவளை சூழ்ந்து கொண்டனர். சில நாட்களுக்கு முன் கடையை உடைக்க வந்த அதே ஆட்கள் தான் அவர்கள். இம்முறை அவர்கள் முகத்தில் இன்னும் பயங்கரமான எண்ணங்கள் வெளிப்படையாக தெரிந்தன. அவர்களில் ஒருவன் சிரித்து கொண்டே சொன்னான், உனக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னோம், ஆனால் நீ கேட்கவில்லை. இனி நாங்கள் தான் கடுமையாக நடக்க வேண்டும். பார்வதி பயத்தை தன் மீது ஆதிக்கம் செலுத்த விடவில்லை. தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று பின்வாங்கியபடியே கூறினாள். ஆனால் அந்த ஆட்களுக்கு அது எதை பற்றியும் கவலை இல்லை. அவர்கள் அவளை பிடிக்க முயன்றனர். சூழல் திடீரென ஆபத்தானது. அந்த நேரத்தில் தூரத்தில் இருந்து வந்த காரின் ஹெட்லைட்டுகள் அந்த இருளை கிழித்தன. தீபக்கின் கார் அங்கே வந்து நின்றது. ஒரு நொடி கூட வீணாக்காமல் அவன் வெளியே குதித்தான். இதை பார்த்ததும் அவனது இரத்தம் கொதித்தது. அவன் வேகமாக முன்னே வந்து அந்த ஆட்களை தள்ளிவிட்டு பார்வதியை தன் பின்னால் இழுத்து கொண்டான். யாராவது அவளை தொட்டால் யாரையும் விடமாட்டேன் என்று ஆக்ரோஷமாக கத்தினான். அவர்கள் முதலில் அவனை பயமுறுத்த முயன்றனர். ஆனால் பலன் கிடைக்காததால் மோதல் கைகலப்பானது. மழை மீண்டும் பெய்யத் தொடங்கியது. அந்த மழையில் தீபக் தனியாக பலருடன் மோதுகிறான். காயங்கள் பட்டன. ஆனாலும் அவன் பின்வாங்கவில்லை. ஏனென்றால் இந்த முறை விஷயம் அவனது காதலை பற்றியது மட்டுமல்ல, பார்வதியின் கௌரவம் மற்றும் உயிரை பற்றியது. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியாக அந்த ஆட்கள் ஓடிவிட்டனர். ஆனால் தீபக் கடுமையாக காயமடைந்திருந்தான். அவனது கையில் இருந்து ரத்தம் வழிந்தோடியது. அவன் தரையில் சாய்ந்தான். பார்வதி பதற்றமடைந்து அவனை நோக்கி ஓடி வந்தாள். அவள் கண்களில் கண்ணீரும் இதயத்தில் பயமும் நிறைந்திருந்தது. நடுங்கும் கைகளால் தீபக்கின் தலையை தூக்கி வைத்து கொண்டு மீண்டும் மீண்டும் அவன் பெயரை சொல்லி அழைத்தாள். தீபக் சிரமப்பட்டு தன் கண்களை திறந்து ஒரு மெல்லிய புன்னகையுடன் தனக்கு ஒன்றும் ஆகாது என்று சொன்னான். அந்த நொடியில் பார்வதியின் பயமும் கோபமும் சுக்கு நூறாக உடைந்தது. அவள் இதயத்தில் மறைத்து வைத்திருந்த காதல் வெளிப்பட்டது.
உங்களை என்னால் இழக்க முடியாது என்று அழுதபடியே சொன்னாள். தீபக் மெதுவாக அவள் கையை பிடித்து கொண்டு, உன்னை விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டேன் என்றான். அன்று இரவு பார்வதி அவனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாள். இரவு முழுவதும் அவன் அருகிலேயே அமர்ந்திருந்தாள். முதல் முறையாக ஒருவருக்காக அவள் இவ்வளவு பெரிய பயத்தை உணர்ந்தாள். காலை தீபக்கிற்கு நினைவு திரும்பிய போது முதலில் அவன் பார்த்தது தன் அருகில் அமர்ந்திருந்த பார்வதியை தான். அவள் கண்களில் கவலை, காதல் மற்றும் நெருக்கம் தெளிவாக தெரிந்தது. தீபக் பலவீனமான குரலில், நான் ஜெயித்து விட்டேன், ஏனென்றால் உன் துணை எனக்கு கிடைத்து விட்டது என்றான். பார்வதி அவன் கையை இறுக பற்றி கொண்டு மெதுவாக சொன்னாள், இனி நான் எங்கும் போக மாட்டேன் என்று. அந்த நொடியே இருவருக்கும் இடையிலான அனைத்து இடைவெளிகளும் மறைந்தன. ஆனால் கதை இன்னும் முடிவடையவில்லை. ஏனென்றால் இந்த செய்திகள் அனைத்தும் இப்போது தீபக்கின் வீட்டிற்கு எட்டியிருந்தது. அவனது குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு வந்தனர். அங்கே அவர்கள் கண்ட காட்சி அவர்களின் கோபத்தை இன்னும் அதிகரித்தது. அவர்கள் பார்வதியை அவமானப்படுத்த முயன்றனர். ஆனால் இந்த முறை தீபக் மௌனமாக இருக்கவில்லை. நான் பார்வதியை நேசிக்கிறேன், யாராவது ஏற்றாலும் இல்லாவிட்டாலும் அவளையே திருமணம் செய்வேன் என்று அனைவர் முன்னிலையிலும் தெளிவாக சொன்னான். இதை கேட்டதும் சூழல் மீண்டும் சூடானது. ஆனால் இந்த முறை தீபக் பின்வாங்க தயாராக இல்லை. பார்வதி இதையெல்லாம் பார்த்து நெகிழ்ந்து போனாள். ஒருவன் தனக்காக இந்த உலகத்தையே எதிர்த்து போராட தயாராக இருப்பதை அவள் முதல் முறையாக உணர்ந்தாள். அவளுக்குள் இருந்த பயம் மெல்ல மெல்ல மறையத் தொடங்கியது. அந்த இடத்தை நம்பிக்கை நிரப்பியது. அவள் தீபக்கை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையுடன் சொன்னாள், உண்மையிலேயே உங்களுக்கு என் துணை வேண்டும் என்றால் நீங்கள் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பாதை எளிதானது அல்ல. தீபக் யோசிக்காமல் சொன்னான், இலக்கு எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு பாதையிலும் நான் உன்னுடன் வருவேன். அன்று மருத்துவமனையின் அந்த அறையில் இருவரும் ஒருவருக்கொருவர் கைகோர்த்து வாழ்க்கையை ஒன்றாக கழிக்க முடிவு எடுத்தனர். ஆனால் வெளி உலகம் இன்னும் அவர்களுக்கு எதிராகவே நின்றது. உண்மையான போர் இப்போதுதான் தொடங்கப் போகிறது. ஒரு போர், அதில் அவர்கள் தங்கள் காதலை நிரூபிக்க வேண்டும், சமூகத்துடன் போராட வேண்டும், தங்களை பிரிக்க நினைப்பவர்களை எதிர்கொள்ள வேண்டும். இந்த முறை எடுக்கப்படும் முடிவு வெறும் இதயத்தை பற்றியது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த வாழ்க்கையை பற்றியது. இறுதியாக தீபக் தன் இதயத்தின் மிகப்பெரிய முடிவை உலகிற்கு முன்னால் வைக்க துணிந்த அந்த நாள் வந்தது. மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியதும் அவன் முதலில் பார்வதியின் கையை பிடித்து கொண்டு அவர்களின் கதை தொடங்கிய அதே டீ கடைக்கு அழைத்து வந்தான். இந்த முறை மழை பெய்யவில்லை, ஆனால் காற்றில் அதே உணர்வு இருந்தது. விதி மீண்டும் ஒரு புதிய திருப்பத்தை அளிக்கப் போவது போல. பார்வதி இப்போது முன்பை போல பலவீனமானவளோ அல்லது பயந்தவளோ அல்ல. அவள் கண்களில் இப்போது பயத்திற்கு பதில் நம்பிக்கை இருந்தது. அவளுடன் நின்றிருந்தான் அவளுக்காக எல்லாவற்றையும் பந்தயம் கட்டிய அந்த மனிதன். தீபக் ஒரு பெருமூச்சு விட்டு சொன்னான், இனி ஓடி ஒளியும் காலம் முடிந்து விட்டது, இப்போது போராடும் காலம் வந்துவிட்டது. பார்வதி அவன் கண்களை பார்த்தாள். எதுவும் பேசாமல் அவன் கையை இறுக பற்றி கொண்டாள். அவளும் தன் இதயத்தில் அதே முடிவை எடுத்திருந்தாள். அதே நாளில் தீபக் தான் பார்வதியை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று தன் குடும்பத்தினரிடம் திட்டவட்டமாக தெரிவித்தான். இதை கேட்டதும் அருணாச்சலம் குடும்பத்தில் ஒரு பூகம்பமே வெடித்தது. அவனது அப்பா கோபமடைந்து அவனை வீட்டிலிருந்து துரத்தி விடுவதாக மிரட்டினார். அவன் இந்த முடிவை எடுத்தால் இந்த வீட்டிற்கும் இந்த குடும்ப பெயருக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது என்று கூறினார். உறவினர்களும் அவனுக்கு புரிய வைக்க முயன்றார்கள். சிலர் பயமுறுத்தினார்கள், சிலர் கேலி செய்தார்கள். ஆனால் தீபக் இப்போது மாறிவிட்டான். அவன் அமைதியான ஆனால் உறுதியான குரலில் சொன்னான், என் காதலுக்காக எல்லாவற்றையும் இழக்க வேண்டியிருந்தாலும் நான் தயார். இதை கேட்டதும் அவனது அப்பா அவனை அந்த நிமிடமே வீட்டிலிருந்து வெளியேற்றினார். தீபக் பின்னால் திரும்பி பார்க்காமல் வீட்டை விட்டு வெளியேறினான். ஏனென்றால் இந்த முறை அவனிடம் இழப்பதற்கு எதுவும் இல்லை, ஆனால் பெறுவதற்கு ஒரு முழு வாழ்க்கை இருந்தது. இப்போது உண்மையான பரீட்சை தொடங்கியது. இதுவரை எளிய வாழ்க்கையை பார்த்திராத தீபக் இப்போது ஒரு சாதாரண மனிதனை போல வாழ கற்றுக்கொண்டான். சில நாட்களுக்கு முன்பு உடைக்கப்பட்ட அதே டீ கடையை பார்வதியுடன் சேர்ந்து அவன் மீண்டும் உருவாக்கினான். ஆரம்பத்தில் பல கஷ்டங்கள் வந்தன. பணம் குறைவாக இருந்தது, மக்கள் பலவாறு பேசினார்கள், சமூகம் கேலி செய்தது. ஆனால் இருவரும் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை.
தீபக் காலை முதல் மாலை வரை உழைத்தான். தானே டீ போட கற்றுக்கொண்டான். வாடிக்கையாளர்களை கவனித்தான். பார்வதி அவனுடன் தோளோடு தோள் நின்று துணை புரிந்தாள். மெல்ல மெல்ல மக்களின் எண்ணங்களும் மாறத் தொடங்கின. முன்பு கேலி செய்தவர்கள் இப்போது அவர்களின் கடின உழைப்பையும் உண்மையையும் பாராட்டத் தொடங்கினார்கள். ஆனால் கதையில் இன்னும் ஒரு கடைசி புயல் பாக்கியிருந்தது. அருணாச்சலம் குடும்பத்திற்கு இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மனமில்லை. தீபக்கை உடைக்க அவர்கள் ஒரு கடைசி சதியை தீட்டினார்கள். ஒரு நாள் திடீரென்று சிலர் அந்த டீ கடைக்கு வந்து மீண்டும் ரகளையில் ஈடுபட்டனர். இந்த முறை அவர்களின் நோக்கம் பயமுறுத்துவது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் அழிப்பதுதான். ஆனால் இந்த முறை சூழ்நிலை முன்பு போல இல்லை. இப்போது பார்வதியையும் தீபக்கையும் நன்கு அறிந்திருந்த அக்கம் பக்கத்தினர் அவர்களுக்கு ஆதரவாக வந்து நின்றனர். ஒட்டுமொத்த சூழலும் மாறியது. முன்பு அவர்கள் தனியாக இருந்த இடத்தில் இப்போது அவர்களுடன் பல மக்கள் இருந்தனர். அந்த ரவுடிகள் இறுதியில் பின்வாங்க வேண்டியதாயிற்று. இதையெல்லாம் பார்த்த தீபக்கின் அப்பா தன் மகன் தவறானவன் அல்ல, உண்மையானவன் என்பதை முதல் முறையாக உணர்ந்தார். தூரத்திலிருந்து இதை பார்த்து அவரது இதயத்திலும் மாற்றம் ஏற்பட்டது. சில நாட்களுக்கு பிறகு அவர் நேராக அந்த டீ கடைக்கே வந்தார். அவரை பார்த்ததும் பார்வதி பதற்றமடைந்தாள். ஆனால் தீபக் அமைதியாக நின்றான். அவரது அப்பா சில நொடிகள் இருவரையும் பார்த்தார். பிறகு மெதுவாக சொன்னார். தான் தவறாக இருந்து விட்டதாக அவர் முதல் முறையாக பார்வதியிடம் மன்னிப்பு கேட்டார். மற்றும் என் மகன் உன்னால் மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்றால் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று கூறினார். இதை கேட்டதும் பார்வதியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. சில நாட்களுக்கு பிறகு ஒரு எளிமையான ஆனால் மிகவும் அழகான விழாவில் தீபக் மற்றும் பார்வதியின் திருமணம் நடைபெற்றது. அங்கே ஆடம்பரம் இல்லை, ஆரவாரம் இல்லை, வெறும் இரு உண்மையான இதயங்களின் சங்கமம் மட்டுமே இருந்தது. அன்று பார்வதி சிவப்பு நிற புடவை அணிந்திருந்தாள். அவள் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி எந்த செல்வத்தை விடவும் பெரியதாக இருந்தது. தீபக்கின் கண்களிலும் ஒரு நிம்மதி இருந்தது. ஏனென்றால் அவன் எதை தேடிக்கொண்டிருந்தானோ அதை இறுதியில் அடைந்து விட்டான். உண்மையான காதல் மற்றும் ஒரு நெருக்கம். திருமணத்திற்கு பிறகு இருவரும் இணைந்து தங்களின் சிறிய உலகத்தை இன்னும் பெரிதாக்கினார்கள். அவர்களின் அந்த சிறிய டீ கடை இப்போது ஒரு சிறிய கேஃபே ஆக மாறியிருந்தது. அங்கே மக்கள் வெறும் டீ குடிக்க மட்டும் வரவில்லை, பணத்தை விட காதல் பெரியது என்பதையும் மனித நேயமே எல்லாவற்றிற்கும் மேலானது என்பதையும் கற்றுக் கொடுத்த அந்த சரித்திரத்தை உணர வந்தார்கள். தீபக் தன் கடின உழைப்பால் மீண்டும் தன் பெயரை நிலைநாட்டினான். ஆனால் இந்த முறை அவன் வெறும் கோடீஸ்வரன் மட்டுமல்ல, ஒரு நல்ல மனிதனாகவும் இருந்தான். பார்வதி இப்போது வெறும் ஒரு விதவை மட்டுமல்ல, ஒரு வலிமையான, மரியாதைக்குரிய மற்றும் மகிழ்ச்சியான பெண்ணாக மாறியிருந்தாள். அவள் தன் உழைப்பாலும் காதலாலும் தன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய வண்ணத்தை தீட்டியிருந்தாள். இந்த முழு கதையும் உண்மையான காதல் சூழ்நிலையையோ அல்லது சமூகத்தையோ பார்ப்பதில்லை என்பதை நிரூபித்தது. அது இதயத்திலிருந்து இதயம் வரையிலான ஒரு பயணம். துணை உண்மையானதாக இருந்தால் ஒவ்வொரு கஷ்டமும் எளிதாகிவிடும், ஒவ்வொரு புயலும் சிறியதாகிவிடும். இப்படி ஒரு மலை இரவில் தொடங்கிய கதை ஒரு அழகான வாழ்க்கையில் முடிவடைந்தது. அங்கே உடைந்த இரு மனிதர்கள் ஒருவருக்கொருவர் ஆதாரமாக மாறி எப்போதும் ஒன்றாக இணைந்தனர். உண்மையில் மனித நேயம் வென்றது. இப்போது உங்களிடமே ஒரு உண்மையான கேள்வியை கேளுங்கள். வானம் பிளந்து மழை கொட்டி கொண்டிருந்த அந்த இரவில் நீங்கள் அங்கே இருந்திருந்தால் அப்போது நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? இது என் பொறுப்பு அல்ல என்று நினைத்து அந்த இரவில் கதவை மூடிக்கொண்டிருப்பீர்களா? அல்லது பார்வதியைப் போல எதையும் யோசிக்காமல் மனிதநேயத்துடன் கரம் நீட்டியிருப்பீர்களா? ஏனென்றால் சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறது. அங்கே எடுக்கப்படும் முடிவுகள் சிறியதாக தோன்றலாம், ஆனால் அவற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த வாழ்க்கையையே மாற்றிவிடும். யோசித்து பாருங்கள். நீங்கள் தீபக்கின் இடத்தில் இருந்திருந்தால் உங்களிடம் பெயர், பணம், அதிகாரம், அடையாளம் என எல்லாம் இருந்தும் உள்ளுக்குள் எதனாலும் நிரப்ப முடியாத ஒரு வெறுமை இருந்தால், பிறகு ஒரு நாள் உங்கள் உண்மையான மதிப்பை புரிய வைக்கும் ஒரு மனிதர் உங்களுக்கு கிடைத்தால், நிம்மதியை விலைக்கு வாங்க முடியாது, அதை சம்பாதிக்க வேண்டும் என்பதை அவர் உங்களுக்கு உணர வைத்தால், நீங்கள் உங்கள் பழைய உலகிற்கு திரும்பியிருப்பீர்களா? அல்லது உங்களை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றக்கூடிய அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டிருப்பீர்களா?
ஒருவேளை நீங்கள் பார்வதியின் இடத்தில் இருந்திருந்தால் வாழ்க்கையில் வலி, ஏமாற்றம், தனிமை ஆகியவற்றை மட்டுமே பார்த்த ஒரு பெண் நீங்கள். அப்போது திடீரென்று ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் வருகிறார், உங்களை புரிந்து கொள்கிறார், உங்களுக்கு மதிப்பளிக்கிறார். ஆனால் அவருடன் சேருவது என்பது இந்த உலகத்தையே எதிர்த்து போராடுவதாகும். சமூகத்தின் கேலி பேச்சுக்களை கேட்பது, ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பரீட்சையை எதிர்கொள்வது. அப்போது நீங்கள் பயந்து பின்வாங்கியிருப்பீர்களா, அல்லது உண்மையான அந்த உறவை தைரியமாக ஏற்றுக்கொண்டிருப்பீர்களா? இதையும் யோசியுங்கள். இந்த உலகமே உங்களுக்கு எதிராக நிற்கும் போது, அதிகாரமிக்கவர்கள் உங்களை குனிய வைக்க முயற்சிக்கும் போது, உங்களை பயமுறுத்தி உங்கள் சுயமரியாதையை நசுக்க நினைக்கும் போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? மௌனமாக இருந்து விடுவீர்களா, அல்லது தீபக் மற்றும் பார்வதியைப் போல ஒவ்வொரு கஷ்டத்தின் முன்னால் நீங்கள் உறுதியாக நிற்பீர்களா? ஏனென்றால் உண்மையான காதல் மகிழ்ச்சியில் மட்டும் துணையாக இருப்பதில்லை, அது கஷ்டங்களில்தான் தன்னை நிரூபிக்கும். மிகப்பெரிய கேள்வி இதுதான். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி ஒரு தருணம் வந்து உங்கள் ஒரு முடிவால் ஒருவரின் கௌரவம் காப்பாற்றப்படலாம், ஒருவரின் வாழ்க்கை மாறலாம், அல்லது ஒருவரின் உடையும் இதயம் தேற்றப்படலாம் என்றால் நீங்கள் முன் வருவீர்களா, அல்லது கூட்டத்தில் ஒருவராக இருந்து வேடிக்கை மட்டும் பார்ப்பீர்களா? உண்மை என்னவென்றால் உலகில் தீயவர்கள் அதிகம் என்பதால் தீமை வளர்வதில்லை, மாறாக நல்லவர்கள் சரியான நேரத்தில் மௌனமாக இருந்து விடுவதால் தான் தீமை வளர்கிறது. தீபக் நினைத்திருந்தால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன் பழைய சொகுசு வாழ்க்கைக்கு திரும்பியிருக்கலாம். ஆனால் அவன் மனித நேயத்தை தேர்ந்தெடுத்தான், காதலை தேர்ந்தெடுத்தான், உண்மையை தேர்ந்தெடுத்தான். பார்வதியும் பயத்திற்கு முன்னால் மண்டியிடவில்லை. அவள் தன் சுயமரியாதையை தேர்ந்தெடுத்தாள், தன் நம்பிக்கையை தேர்ந்தெடுத்தாள், தன்னை புரிந்து கொண்ட அந்த மனிதனின் துணையை தேர்ந்தெடுத்தாள். அதனால்தான் இறுதியில் உண்மைக்கே வெற்றி கிடைத்தது. இப்போது உங்கள் இதயத்தில் கை வைத்து உங்களையே கேளுங்கள். ஒருபுறம் செல்வம், பெயர், புகழ் மற்றும் சமூகத்தின் பார்வை, மறுபுறம் உண்மை, நம்பிக்கை, சுயமரியாதை மற்றும் மனித நேயம். இதில் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? இந்த கேள்வி எளிதானது அல்ல, ஆனால் இதன் பதில்தான் உங்கள் உண்மையான அடையாளம். அதிக பணம் வைத்திருப்பவன் பணக்காரன் அல்ல. யாருடைய இதயத்தில் உண்மையும் மனித நேயமும் இருக்கிறதோ அவனே உண்மையான செல்வந்தன். உறவுகளையும் லாப நஷ்ட கணக்கை பார்த்து பழகும் இன்றைய காலகட்டத்தில் எல்லாவற்றிற்கும் விலை பேசப்படும் இந்த உலகில் யாராவது சுயநலமின்றி உங்களுக்கு துணையாக நின்றால், உங்கள் வழியை புரிந்து கொண்டால், உங்களுக்காக குரல் கொடுத்தால், நீங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வத்தை பெற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். இந்த உலகிற்கு பணத்தை விட உண்மையான இதயங்களே அதிகம் தேவை என்று நீங்கள் கருதினால், மனித நேயம் இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது. அதை தொடர்ந்து வாழ வைப்பது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பு. எனவே இந்த கதையை வெறும் ஒரு கதையாக மட்டும் விட்டு விடாதீர்கள். இதை உங்கள் இதயத்தில் ஏந்துங்கள், உங்கள் சிந்தனையில் சேர்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கும் போதெல்லாம் சரியான முடிவை எடுக்க முயற்சி செய்யுங்கள். மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எழுதுங்கள்: செல்வம் அல்லது மனித நேயம். உங்கள் பதில் நீங்கள் உள்ளுக்குள் எவ்வளவு உறுதியானவர், எவ்வளவு உண்மையானவர் மற்றும் இந்த உலகில் எவ்வளவு விழிப்புடன் இருக்கிறீர்கள் என்பதை சொல்லும். மக்கள் தங்கள் மனசாட்சியின் குரலை அடிக்கடி அடக்கிவிடும் இந்த உலகில் இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால், இது உங்களை சிந்திக்க வைத்திருந்தால் கண்டிப்பாக லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் நீங்கள் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க விரும்பும் நபர்களுடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த கதை ஒருவரின் சிந்தனையை மாற்றலாம், ஒருவருக்கு சரியான பாதையை காட்டலாம், அல்லது ஒருவருக்கு தேவையான தைரியத்தை அளிக்கலாம். எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், மற்றவருக்காக வாழ்பவனே உலகின் மிகப்பெரிய செல்வந்தன். நன்றி.